தர்பூசணியில் ஊசி போடப்பட்டு நிறமேற்றப்பட்டு இனிப்புத்தன்மை ஊட்டப்படுவதாக எழுந்த புகார்களில் உண்மை இல்லை என்று கூறி விழுப்புரம் மாவட்ட தர்பூசணி விவசாயிகள் தர்பூசணியை கையில் எடுத்து வந்து ஆட்சியர் அலுவலகம் முன் உட்கொண்டு மனு அளித்தனர். உணவு பாதுகாப்புத்துறை விவசாய நிலத்தில் நேரடியாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் இதுபோன்ற தவறான வதந்தியை பரப்புவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதை அறிந்து அதிலே விஷம் கலந்துள்ளதாக கூறியதால் மாநிலம் முழுவதிலும் தர்பூசணியை வாங்குவதற்கு கூட வியாபாரிகள் வராமல் எங்களுடைய தர்பூசணி டன் ஒன்று 20,000 ரூபாய் விற்று கொண்டிருந்தது. இப்பொழுது 4,000 ரூபாய்க்கு வந்துட்டு. இது பன்னாட்டு நிறுவனங்களுடைய சரிதானே தவிர விவசாயிகளுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுடைய நிலத்திற்கு வந்து விவசாய நிலத்தில் ஆய்வு செய்து இவர்கள் அறிவித்திருந்தால் எங்களுடைய விவசாயிகள் பயிரிட்ட பயிர் சரி